அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய உலகில் நாம் அடிக்கடி கேட்கும் ஒரு குற்றச்சாட்டு என்னவென்றால், இஸ்லாம் பெண்களுக்கு உரிமை தரவில்லை. ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. இஸ்லாம் தோன்றுவதற்கு முன் பெண்களின் நிலை எப்படி இருந்தது? இந்த கேள்விக்கு வரலாறு தரும் பதிலை புரிந்து கொண்டால் இந்த விவாதத்தை வேறு கோணத்தில் பார்க்க முடியும். இஸ்லாம் தோன்றுவதற்கு முன் பெண்களின் நிலை மனித வரலாற்றின் பல காலங்களில் பெண்களின் நிலை மிகவும் கடினமாக இருந்தது. பல சமூகங்களில் பெண்கள் ஒரு தனி மனிதராக அல்ல, குடும்பத்தின் சொத்தாகவே கருதப்பட்டனர். இந்திய சமூகத்தில் சில காலங்களில் சதி என்ற சடங்கு இருந்தது. கணவன் இறந்தால் மனைவி அவரது உடலுடன் சேர்ந்து நெருப்பில் எரிக்கப்பட வேண்டும் என்ற நடைமுறை. இந்த நடைமுறை பின்னர் சமூக சீர்திருத்த முயற்சிகளால் தடை செய்யப்பட்டது. அதேபோல் இஸ்லாம் தோன்றுவதற்கு முன் அரேபிய சமூகத்தின் சில பகுதிகளில் பெண் குழந்தைகள் அவமானமாக கருதப்பட்டதால் உயிருடன் புதைக்கப்பட்ட சம்பவங்களும் இருந்தன. இந்த கொடூர நடைமுறையை குர்ஆன் கடுமையாக கண்டித்து, ஒரு நாள் அந்த பெண் குழந்தை எந்த பாவத்துக்காக கொல்லப்பட்டாள் என்று கேட்கப்படும் என்று எச்சரிக்கிறது. இந்த உதாரணங்கள் பெண்களின் சமூக நிலை பல இடங்களில் எவ்வளவு பாதிக்கப்பட்டதாக இருந்தது என்பதை காட்டுகின்றன. இஸ்லாம் மீது வரும் குற்றச்சாட்டு, இன்றைய உலகில் சிலர் இஸ்லாம் பெண்களுக்கு உரிமை தரவில்லை என்று கூறுகிறார்கள். இந்த கருத்து குறிப்பாக சில ஊடக விவாதங்களில் மற்றும் அரசியல் உரைகளில் அதிகமாக பேசப்படுகிறது. இதனால் பலர் இஸ்லாம் பெண்களை கட்டுப்படுத்தும் மதம் என்ற எண்ணத்தை உருவாக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் உள்ளது. ஒரு மதத்தை புரிந்து கொள்ளும் பொழுது அந்த மதத்தின் அடிப்படை போதனைகளையும் வரலாற்று சூழ்நிலையையும் பார்க்காமல் சில சமூக நடைமுறைகளை மட்டும் பார்த்தால் தவறான முடிவுகள் உருவாகலாம். எனவே இந்த குற்றச்சாட்டை புரிந்து கொள்ள இஸ்லாமிய போதனைகளை நேரடியாக பார்க்க வேண்டியது அவசியம். இஸ்லாமில் பெண்களின் உரிமைகள் ஒரு ஒப்பீடு. 7ஆம் நூற்றாண்டில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த சமூக மாற்றங்களில் பெண்களின் உரிமைகள் முக்கியமான இடத்தை பெற்றன. குர்ஆன் பெண்களுக்கு மனித மரியாதையை உறுதி செய்கிறது மற்றும் ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்வின் முன் சமமானவர்கள் என்று கூறுகிறது. பெண்களுக்கு சொத்து உரிமை வழங்கப்பட்டது, வாரிசு உரிமை வழங்கப்பட்டது, திருமணத்தில் அவர்களின் சம்மதம் அவசியம் என்று கூறப்பட்டது. திருமணம் ஒரு கட்டாய உறவு அல்ல, இருவரின் சம்மதத்தால் உருவாகும் ஒப்பந்தமாக பார்க்கப்பட்டது. மேலும் அறிவை பெறுவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு கடமையாக வலியுறுத்தப்பட்டது. அந்த காலத்தின் சமூக நிலையை ஒப்பிட்டு பார்த்தால் பெண்களின் மனித மரியாதையை பாதுகாக்கும் ஒரு மாற்றத்தை இஸ்லாம் கொண்டு வந்தது என்று பல வரலாற்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. எனவே பெண்களின் உரிமைகள் குறித்து பேசும்பொழுது ஒரு மதத்தின் உண்மையான போதனைகளையும் அதன் வரலாற்று சூழ்நிலையையும் முழுமையாக புரிந்து கொள்வதே சரியான அணுகுமுறையாகும். அஸ்ஸலாமு அலைக்கும்.